விசுவாசத்தை குறித்த உபதேசங்கள். டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதாகமம் கூறுகிறது. எபிரேயர் 11:6. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 1:17. விசுவாசம் ரட்சிப்புக்கு முக்கிய காரணமாயிருக்கிறது. நாம் எதனை நம்புகிறோம்? நாம் தேவனை நம்புகிறோம். யோவான் 14:1. ஒரே தேவன் என்று நாம் நம்புகிறோம். மார்க்கு 12:29. யோவான் 17:3. 1 கொரிந்தியர் 8:6. உலகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று நம்புகிறோம். ஆதியாகமம் 1:1. எபிரேயர் 11:3. ஜீவன், மரணம், ஐஸ்வர்யம், தரித்திரம் எல்லாம் தேவன் கரங்களில் அடங்கியிருக்கிறது என்று நம்புகிறோம். பாகம் 32:39. 1 சாமுவேல் 26:7. எசையா 45:7. தேவன் எல்லாவற்றையும் கேட்பவராகவும் பார்ப்பவராகவும் எங்கும் இருப்பவராகவும் உள்ளார். மத்தேயு 19:26. ரோமர் 16:27. எபேசியர் 4:6. கர்த்தர் உலகத்தை நேசிக்கிறார். அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது என்று விசுவாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 6:35. சங்கீதம் 145:9. யோவான் 3:16. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். இயேசு கன்னி மரியாளிடம் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதாவது வார்த்தை மாம்சமானது. பிறகு இயேசு உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேதாகம தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பிறகு பரலோகத்துக்கு ஏறினார். பிற்காலத்தில் அவர் பரலோகத்திலிருந்து திரும்பவும் வந்து பூலோகத்தை அவரவர் செய்கைக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பார். மத்தேயு 1:18 முதல் 23, 25, 31 முதல் 34, 41, 46. யோவான் 1:1, 2, 14. அப்போஸ்தலர் 1:3, 9, 17, 31. 1 கொரிந்தியர் 15, 1 முதல் 4. 1 பேதுரு 3:22. இயேசுவே மெய்யான இரட்சகர் என்றும் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு அவரோடு ஒப்புரவானோம் என்றும் விசுவாசிக்கிறோம். லூக்கா 2:11. யோவான் 14:6. அப்போஸ்தலர் 4:12. எபிரேயர் 10:19, 20. இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஏசாயா 9:6. யோவான் 10:30. ரோமர் 9:5. நாம் பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியை தேவனுடைய ஆவி என்றும் தேவன் என்றும் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 3:16. யோவான் 4:24. பரிசுத்த ஆவி ஒரே ஆவியாயிருக்கிறது என விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி பிதாவின் ஆவி என்றும் இயேசுவின் ஆவி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பிதாவும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறார்கள். மத்தேயு 10:20. அப்போஸ்தலர் 16:7. 1 கொரிந்தியர் 12:4. பேசியர் 4:4. கிறிஸ்தவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை முத்திரையாகவும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க உத்தரவாதமாகவும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். லூக்கா 11:3. யோவான் 7:37, 39. எபேசியர் 1:13 முதல் 14. அந்நிய பாஷைகளை பேசுதல் பரிசுத்த ஆவியின் அடையாளமாயிருக்கிறது என்று நம்புகிறோம். அப்போஸ்தலர் 10:44 முதல் 46, 19, 6 முதல் 7. 1 கொரிந்தியர் 14:2. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். பரிசுத்த வேதாகமம் வேத வாக்கியங்கள் தேவனால் அருளப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16. 2 பேதுரு 1:21. தேவனுடைய வார்த்தைகள் உண்மையும் நம்பத்தகுந்ததாயும் உள்ளன. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உடமிடப்பட்டும் வல்லமை உள்ளதாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30:5. லூக்கா 1:37. வேதாகம வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என விசுவாசிக்கிறோம். ஏசாயா 46:10. எசேக்கியேல் 12, 26 முதல் 28. ரோமர் 4:20 முதல் 21.
தேவன் பூமியை அவர் வார்த்தையின் பிரகாரமாய் நியாயம் தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிறோம். யோவான் 12:48, ரோமர் 3:19, யாக்கோபு 2:12. தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றும் கூற்றவும் குறைக்கவும் கூடாது என்று விசுவாசிக்கிறோம். உபாகமம் 12:32, வெளிப்படுத்தல் 22:18-19. சபை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். சபைக்கு செவி கொடுப்பது கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. சபையை அசட்டை பண்ணுவது நாம் இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவதாகும். மத்தேயு 18:17, லூக்கா 10:16. யூதர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஆனால் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை அசட்டை பண்ணினதால் அவர்களுடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்படவில்லை. மேலும் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்கள். யோவான் 8:37-45. இந்நாட்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாயிருந்தும் பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்ட சபையை அசட்டை பண்ணுவார்களானால் அவர்களுடைய விசுவாசம் சத்தியத்தில் நிலைத்திராது. மெய்யான சபையை எதிர்க்கிறவன் கிறிஸ்துவை விரோதிக்கிறான். ஏனென்றால் சபையானது ஆண்டவருடைய சரீரமாயிருக்கிறது. அதை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அப்போஸ்தலர் 9:4-5, எபேசியர் 1:23. மெய்யான சபை எவைகளை பெற்றிருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் ஆவி மெய் சபையில் இருக்க வேண்டும். ரோமர் 8:9, 1 கொரிந்தியர் 12:13. உண்மையான தேவ செய்திக்கு பின் அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற வேண்டும். மார்க் 16:17-20, எபிரேயர் 2:3-4. சபையும் சுவிசேஷ செய்தியானது வேதத்தோடு ஒத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:6, 11:2-4, கலாத்தியர் 1:6-9. ஆண்டவர் பாவ மன்னிப்பு அளிக்கும் இடமாக சபை இருக்கிறது. மத்தேயு 18:17-18. யோவான் 20:21-23. மெய் விசுவாசம் எது? நம் உள்ளார்ந்த இதயத்தால் ஊக்குவிக்கப்பட்ட உண்மையான விசுவாசம். உண்மையான விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறது. வேதத்தை மெய் என்றும் தாழ்மையோடும் தெளிந்த புத்தியோடும் நம் ஜீவியத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15:5-6, மார்க் 11:22, யோவான் 4:50-53, வெளிப்படுத்தல் 21:5. தேவனுடைய வார்த்தையை முழு மனதோடு அங்கீகரிக்க வேண்டும். ரோமர் 10:9, 1 தீமோத்தேயு 1:15, 4:8-9. தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்ப வேண்டும். ரோமர் 4:20-21. விசுவாசம் முழுமையான கீழ்ப்படிதலுக்கு பாத்திரமாயிருக்கிறது. கீழ்ப்படிதலற்ற விசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல. சில உதாரணங்கள். நாகமான் எலிசாவிற்கு கீழ்ப்படியவில்லை. 2 ராஜாக்கள் 5:10-12. வாலிபன் ஒருவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. மத்தேயு 19:21-22. கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமின் விசுவாசமும் யோவான் சுவிசேஷத்தில் உள்ள குருடனின் விசுவாசமும் இதற்கு உதாரணங்கள். யோவான் 9:6-7, எபிரேயர் 11:7-8. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2:19-26. விசுவாசம் பூரண நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருக்கிறது. நம்பிக்கையற்ற விசுவாசம் அற்ப விசுவாசமாயிருக்கிறது. மத்தேயு 8:23-26, மார்க் 4:35-40. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். மத்தேயு 6:30-32, 1 கொரிந்தியர் 10:13, எபிரேயர் 11:6, 1 பேதுரு 5:7. எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:5, ஏசாயா 26:3, பிலிப்பியர் 4:4-7. மெய் விசுவாசத்தின் விளைவுகள் பெரிதாயிருக்கிறது. மெய் விசுவாசம் கர்த்தரின் பார்வையில் அங்கீகரிக்கப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எபிரேயர் 11:5.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தீர்க்கப்படுகிறதல்ல. ரோமர் 3:20-28. கலாத்தியர் 2:16. நீதிமானாக்கப்படுதல் நற்கிரிகளினால் உண்டாக்கப்படுகிறதல்ல. ரோமர் 4:4-7, 12:8-9. மனித குலம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 13:39. ரோமர் 3:24-25-28. கலாத்தியர் 3:7. விசுவாசம் ஆவிக்குரிய ரட்சிப்பை அளிக்கும். விசுவாசத்தின் பலன் நம் ஆத்தும ரட்சிப்பு. 1 பேதுரு 1:9. கர்த்தரின் வார்த்தை ஆத்தும ஆதாயம் செய்கிறது. யாக்கோபு 1:21. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தன்னை விசுவாசிக்கிறவனை ரட்சிப்படை செய்கிறது. யோவான் 3:15-16-36. ரோமர் 1:16. விசுவாசம் வருங்காரியங்களை காண உதவி செய்கிறது. விசுவாசத்தினால் ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆதியாகமம் 27:27-29, 38-40. எபிரேயர் 11:1-20. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆதியாகமம் 50:24-25. எபிரேயர் 11:22. விசுவாசத்தினால் நாம் எல்லா காரியத்தின் முடிவையும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும் அறியலாம். ரோமர் 8:17-18. 1 கொரிந்தியர் 2:9. 2 பேதுரு 3:8-10. விசுவாசம் விண்ணப்பங்களை அங்கீகரிக்க செய்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 21:22. மார்க் 11:24. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை குணமாக்கும். மத்தேயு 9:20-22. யாக்கோபு 5:14-15. சந்தேகத்துடன் அலைகிறவர்கள் ஆண்டவரிடமிருந்து ஒன்றும் பெற மாட்டார்கள். யாக்கோபு 1:6-7. விசுவாசம் தேவனுடைய பாதுகாப்பை கொண்டு வருகிறது. விசுவாசத்தினாலே நோவா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன் வீட்டாரின் இரட்சிப்புக்காக ஒரு பேழையை கட்டினான். ஆதியாகமம் 6:13-22, 7:17-23. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆதரித்து இரத்தத்தை தெளித்து மரணத்தில் இருந்து தப்பினார்கள். யாத்திராகமம் 12:1-13, 21-29. எபிரேயர் 11-28. விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதகமாகாதிருந்தாள். யோசுவா 2:12-14, 17-21. எபிரேயர் 11-31. விசுவாசம் சாத்தியமற்றதை வெற்றி பெறச் செய்கிறது. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ரோமர் 4:19-21. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்து தேவன் மரித்தோரை எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயமாய் எண்ணினான். ஆதியாகமம் 22:1-14. எபிரேயர் 11:17-19. விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனார்கள். யாத்திராகமம் 14:13-30. எபிரேயர் 11:29. விசுவாசம் தைரியத்தை கொடுக்கிறது. விசுவாசத்தினாலே மோசேயின் தாய் தகப்பன்மார் ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். யாத்திராகமம் 1:21, 2 அதிகாரம் 1-2. எபிரேயர் 11:23.
விசுவாசத்தினாலே எஸ்ரா போர் சேவகர் என்று எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போனான். எஸ்ரா 7:9, 8:21 முதல் 23, 31 முதல் 32. விசுவாசத்தினாலே ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் நேரிடும் ஆபத்துக்களை குறித்து பயப்படவே இல்லை. சங்கீதம் 46, 1 முதல் 3, அப்போஸ்தலர் 21:13, எபிரேயர் 13:5 முதல் 6. விசுவாசம் உண்மையான பலியை கட்டுப்படுத்துகிறது. விசுவாசத்தினால் ஆபிரகாம் தன் ஒரே குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஆதியாகமம் 22:15 முதல் 17, எபிரேயர் 11:17 முதல் 18. விசுவாசத்தினால் சாரிபாத்தின் விதவை எலியாவை ஏற்றுக்கொண்டு பராமரித்தான். 1 ராஜாக்கள் 17:8 முதல் 16. விசுவாசத்தினாலே ஆதி சபை விசுவாசிகள் தங்கள் ஆஸ்திகளை சபைக்காக கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2:44 முதல் 45, 4ஆம் அதிகாரம் 36 முதல் 37. விசுவாசம் ஒருவனை அர்ப்பணிக்க பலன் தருகிறது. விசுவாசத்தினாலே மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24 முதல் 26. விசுவாசத்தினாலே தேவனுடைய ஜனங்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் மரணத்தையும் அடைந்தார்கள். எபிரேயர் 11:35 முதல் 38. விசுவாசத்தினாலே ஆதி கிறிஸ்தவர்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்தார்கள். மத்தேயு 5:10 முதல் 13, ரோமர் 8:17, 18, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 13. விசுவாசம் எதிரியை மேற்கொள்ளுகிறது. விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர் எரிகோவை 7 நாட்கள் சூழ்ந்த பிறகு அதன் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. யோசுவா 6:11 முதல் 20, எபிரேயர் 11:30. விசுவாசத்தினாலே தாவீது பெலிஸ்தியனான கோலியாத்தை முறியடித்தான். 1 சாமுவேல் 17:31 முதல் 51. விசுவாசத்தின் ஜெயம் உலகத்தை மேற்கொள்ளுகிறது. 1 பேதுரு 5:9, 1 யோவான் 5:4. விசுவாசத்தின் பிறப்பிடம் யாது? கர்த்தரின் வார்த்தையை கேட்டல். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. பெந்தகோஸ்தே நாளில் எருசலேம் ஜனங்கள் பேதுரு அப்போஸ்தலரோடு நின்று கூறியதை கேட்டு இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ஏறக்குறைய 3000 பேர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 2:37 முதல் 41. சத்தியம் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. யோவான் 20:30 முதல் 31, ரோமர் 15:4, 2 தீமோத்தேயு 3:15.